பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் நீக்குவதற்காக அவதாரம் எடுத்தவள்தான் துர்க்கை அம்மன் என்றும், அதனால் தான் இன்றளவும் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில், அதாவது ராகு போன்ற அசுரனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீக்குவதற்காக ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு பெண்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட துர்க்கை அம்மனை ஆடி மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்யும் முறையை பற்றி இப்பொழுது பார்ப்போம். குடும்பத்தில் நிம்மதியே இல்லை, சண்டை வந்து கொண்டே இருக்கிறது, பிள்ளைகள் சொல்பேச்சை கேட்பதில்லை, மனக்கவலை அதிகமாக இருக்கிறது, எந்தவித வருமானத்திற்கும் வழியில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான பெண்களும் இந்த வழிபாட்டை கண்டிப்பான முறையில் செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டை ஆடி மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமையான ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி மதியம் வரக்கூடிய ராகு காலமான 3 மணியிலிருந்து 4:30 மணிக்குள் செய்ய வேண்டும். இதற்கு ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. வீட்டிலேயே எளிமையான முறையில் இந்த வழிபாட்டை செய்யலாம். வீட்டில் கண்டிப்பான முறையில் பெண் தெய்வத்தின் படங்களை வைத்திருப்போம். அந்த பெண் தெய்வத்தின் படத்தை சுத்தம் செய்து அந்த பெண் தெய்வ படத்திற்கு முன்பாக 5 விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுக்கொள்ளுங்கள். பிறகு ஏதாவது ஒரு காரமான உணவுப் பொருளை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும். பிறகு துர்க்கை அம்மனின் மந்திரமான ஓம் தேவி துர்க்கையே போற்றி ஓம் இந்த மந்திரத்தை 54 முறை கூறி வாசனை மிகுந்த மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். இந்த முறையில் ஆடி மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை பெண்கள் துர்க்கை அம்மனை ராகு காலத்தில் வழிபாடு செய்வதன் மூலம் ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்குவதோடு பெண்களின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீரும்.